Hello students, basic algebra exercise number 2.8 ல ஒரு மூணு question இருக்கு. First question givenல find all the values of x for which x cube into x minus 1 divided by x minus 2 is greater than 0 அப்படின்னா xக்கு எந்தெந்த வேல்யூல சப்ஸ்டிட் பண்ண முடியும். அதாவது இப்போ நீ xக்கு 1 கொடுக்கலாம், 1 கொடுத்தா இந்த மொத்த ரிசல்ட் வந்து 0 விட பெருசா இருக்கணும், 0 விட கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தலாம். So given question of find all the values of x for which x cube into x minus 1 divided by x minus 2 is greater than 0. Rational function என்கிற டாபிக்ல இருக்கு. சொல்யூஷன் எதிர்க்க ரொம்ப ஈஸியான சம்மா. givenல x cube into x minus 1 divided by x minus 2 is greater than 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எக்ஸ் கியூப்ங்கிற ஒரு டேர்ம் எக்ஸ் கியூபை 0க்கு ஈக்குவல் பண்ணணும், எக்ஸ் மைனஸ் 1 0க்கு ஈக்குவல் பண்ணணும், இந்த எக்ஸ் மைனஸ் 2 டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவல் பண்ணணும். அப்படி ஈக்குவல் பண்ணோம்னா இந்த ரஃப் இருக்க ஆர்ஓயூஜிஹெச் ரஃப் இருக்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப்ங்கிற டேர்மை ஈக்குவல் டு 0 பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 பண்ணிடலாம். இங்க இருக்கிற எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு இல்லையா, எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் உடைய வேல்யூ 0ன்னு கிடைக்கும். இது ஒரு ரிசல்ட். எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 சைடு போயிடுச்சுன்னா பிளஸ் 1. இது செகண்ட் ரிசல்ட். எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 இந்த மைனஸ் 1 சைடு போயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 2 தேர்ட் ரிசல்ட். இதை அப்படியே நம்பர் லைன்ல பிளாட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணி இந்த நம்பர் லைன்ல மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் என்னென்ன வேல்யூ எல்லாம் கிடைச்சிருக்கு. எக்ஸுக்கு 0 கிடைச்சிருக்கு, எக்ஸுக்கு 1 கிடைச்சிருக்கு, எக்ஸுக்கு 2 கிடைச்சிருக்கு. அப்படியே அசெண்டிங் ஆர்டர்ல எழுதினா எக்ஸ் 0 கிடைச்சிருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு. இப்போ நம்ம இன்டர்வல் ஃப்ரேம் பண்ணிடலாம். இந்த இன்டர்வல்ல இது என்னது வேல்யூல எடுத்துடணும். நம்ம இந்த இன்டர்வல் ஃப்ரேம் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் என்ன, எக்ஸ் கியூபா, எக்ஸ் கியூப் இன்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இதோடைய ரிசல்ட் 0 விட பெரிய நம்பரா இருக்கணும். ஓகே, ஆனால் இந்த கிரேட்டர் தென் 0ங்கிறது நான் இங்கே மென்ஷன் பண்ணல. இதோடைய பாசிட்டிவ் வேல்யூவா நெகட்டிவ் வேல்யூவா அப்படிங்கிறத செக் பண்ண போறோம். சரி, எப்படி செக் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்வல், இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 0 வரைக்கும். அடுத்த செகண்ட் இன்டர்வல் 0 to 1, 0 to 1. தேர்ட் இன்டர்வல் 1 to 0, 1 ஓகே 1 to 2, 1 to 2. நெக்ஸ்ட் இன்டர்வல் 2 to infinity, 2 to infinity. அப்படின்னா இந்த இன்டர்வலை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிடணும். மென்ஷன் பண்ணிட்டா அடுத்ததா அந்த இன்டர்வல்ல நம்ம ஒரு வேல்யூ எடுத்தோம்னா இந்த இன்டர்வலுக்கு நடுவுல மைனஸ் இன்ஃபினிட்டி 0க்குள்ள ஒரு வேல்யூ எடுத்தோம்னா அந்த வேல்யூவை இந்த கொஸ்டினை சப்ஸ்டிட் பண்ணும்போது ரிசல்ட் பாசிட்டிவா வருமா நெகட்டிவா வருமா, அவ்வளவுதான் கொஸ்டின். அவ்வளவு ஃபைன் பண்ண மட்டும் போதும். ஓகே, சரி 0 to மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு நடுவில் நான் -10 எடுத்துக்கிறேன். ஸோ இங்க -10 ஹோல் கியூப்னா மைனஸ் பவர் 3 இருந்ததுன்னா ரிசல்ட் மைனஸ்ல வரும். இன்டூ -10 - 1 இஸ் -11, அதுவும் மைனஸா, டிவைடட் பை -10 - 12 இஸ் -10 - 2 இஸ் -12, அப்போ அதுவும் மைனஸ்ல வரும், -12 வரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் டிவைடட் பை மைனஸ் இஸ் மைனஸ் அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? இப்போ இந்த 0க்கு 1க்கு நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கலாம், 0.5 இருக்கலாம். 0.5 ஹோல் கியூப் கொடுத்தேன்னா 0.5 the whole cube அது பாசிட்டிவ் ரிசல்ட்டா, இன்டூ 0.5 - 1 இஸ் -0.5, அப்போ அது நெகட்டிவ் வேல்யூ, டிவைடட் பை 0.5 -2 இஸ் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸா, மைனஸ் டிவைடட் பை மைனஸா, ஸோ ஃபைனல் ரிசல்ட் இஸ் பிளஸ். ஓகே ரைட். இப்போ அடுத்ததா 1 to 2க்கு நடுவில் ஒரு வேல்யூ எடுத்தேன்னா 1 to 2க்கு நடுவில் 1.5 இருக்கலாம். So 1.5 whole cube is positive result into 1.5 - 1 is 0.5, அதுவும் positive result, divided by 1.5 - 0.2 is -0.5, அது negative result. So positive divided by negative கிடைக்கும், அதோட ரிசல்ட் நெகட்டிவ். ஓகேவா? இந்த லாஸ்டா 2 to infinity குள்ள ஒரு வேல்யூ எடுக்கலாம், ஏதாவது வேல்யூ 100 இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ 100 cube is positive result. Into 100 - 1 is 99, 99 is positive value, divided by 100 - 2 is 98, 98 is positive. So positive by positive, final result எப்படி இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். ஓகே ரைட், அவ்வளவுதான். இது எழுதிட்டோம்னாலே நமக்கு டைரக்டா ரிசல்ட் எழுதிடலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க,
இந்த வேல்யூ 0 விட பெரிய நம்பரா இருக்கணும், மேக்சிமமா இருக்கணும். இந்த வேல்யூ 0 விட கிரேட்டரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிரேட்டரா இருக்கணும்னா இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இங்க பாசிட்டிவ் ரிசல்ட் 0 விட பெரிய நம்பரா கிடைக்கும், இங்க பாசிட்டிவ் ரிசல்ட் 0 விட பெரிய நம்பரா கிடைக்கும். therefore value of x which belongs to x belongs to இதுக்கான ரிசல்ட் என்ன? 0 to 1. 0 to 1 அடுத்த இதுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் 2 to infinity. 2 to infinity. நடுவுல யூனியன் மென்ஷன் பண்ணிடணும். இங்க ஓப்பன் பிராக்கெட்டா க்ளோஸ் பிராக்கெட்டா டவுட் வரும். ஏன் ஓப்பன் பிராக்கெட் போட்டிருக்கோம்? கொஸ்டின்ல கவனி, ஒன்லி கிரேட்டர் தான் கேட்டிருக்காங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தாதான் க்ளோஸ் பிராக்கெட்டா. ஓகே, டைரக்டா ஓப்பன் பிராக்கெட். ஸோ பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தா 0 விட பெரிய நம்பர்னா 0 விட பெரிய நம்பர்னா பாசிட்டிவா தான் இருக்கும். பாசிட்டிவ் ரிசல்ட் இந்த இன்டர்வல் அண்ட் இந்த இன்டர்வல் கிடைக்கும். ஸோ திஸ் ஆர் தட், அதனால யூனியன் மென்ஷன் பண்ணிருக்கேன். இதோட இந்த சம் முடிஞ்சிடும். ஓகேவா? The value of x belongs to